5 லட்சம் 10 லட்சம் 1 கோடி 20 கோடி நிறைய எத்தனையோ செலிபிரிட்டிஸ், நடிகர் விவேக் அவங்க உட்பட எத்தனையோ பேர் மரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க எத்தனையோ பேர் இந்த மண்ணில் இருக்காங்க. இன்னைக்கு மரத்தை நாம் ஒரு சின்ன இனிஷியேட்டிவா இங்க பண்ணிருக்கோம், இந்த ஏரியா ஃபுல்லா பண்ணிருக்கோம், திரும்ப அந்த பக்கம் நாம பலா வச்சிருக்கோம், அதெல்லாம் வரட்டும். ஆனா இன்னைக்கு நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா வராது, நாளானிக்கு வருமா வராது, அடுத்த வருஷம் வருமா வராது, 2-3 ஆண்டுகள் வேணும் இதெல்லாம் ஒரு ஷேப்புக்கு வர்றக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன மரங்கள் பாத்தீங்கன்னா நான் 2020 இங்க நான் தான் வச்சேங்க. அந்த 2 மரத்தையும் நான் தான், அந்த பச்சை மரங்கள் நீங்க பாக்குறீங்க, அந்த 2 பச்சை மரம் பெருசா இருக்கிறது. அப்ப இந்த இடம் ஃபுல்லா ட்ரையா இருக்கேன் 2020 வச்சது. இன்னைக்கு 6 ஆண்டுகள் பழிச்சு இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் கொஞ்சம் நிலம் கொடுக்குது. இன்னைக்கு நம்முடைய காலை தீரன் ஜல்லிக்கட்டுலாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ தீரன் காலைக்கு அங்கதான் நான் வரும்போது அங்க நிப்பாட்டி எல்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மரத்துக்கு கீழே இது 6 ஆண்டுகள் ஆச்சு. இந்த ஹைட்டுக்கு வந்து இந்த ஷேடு வர்றதுனால நிச்சயமாக இது வரும். வீதலிடஸ்ல அடிக்கடி சொல்றது பொறுமை பொறுமை பொறுமைன்னு என்ன சொல்ற அப்படின்னாங்க, இன்னைக்கு நீங்க விதைச்சீங்கன்னா நாளைக்கால அறுவடை பண்ண முடியாது. வேண்டாம், நாம பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ஷார்ட் டேர்மா திங்க் பண்ண வேண்டாம். பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் திங்ஸ் லாங் டேர்ம். நாம லாங் டேர்மா திங்க் பண்ணணும். இன்னைக்கு இந்த சமுதாய பிரச்சனைகள் நாம ஜூலைல, ஆகஸ்ட்ல, செப்டம்பர்ல, அக்டோபர்ல வரிசை எடுக்கிறோம், மக்களை பாக்குறோம். எல்லாரும் சேர்ந்து ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா பீப்புள் ப்ராப்ளத்தை நாம டார்கெட் பண்ணிக்கிட்டே வர்றோம், பீப்புள் மூவ்மெண்டா செய்யறோம். ஒரு நாள் நம்ம அரசியல் இயக்கமா மாற போறோம், அது மக்கள் கேட்பாங்க. என்னைக்கு அரசியல் கட்சியா வரப்போறீங்க, நம்ம வேலையை பார்த்து மக்கள் கேட்க போறாங்க. அதனால் இன்னைக்கு எதுக்கு நான் குறிப்பா இந்த என்னுடைய தோட்டத்துக்கு சொந்த ஊருக்கு இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க, எனக்கு கடந்த நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களாக வீதலிடஸ்ல எல்லோருமே நம்முடைய நண்பர்கள் கேம்ப் போட்டு சேர்த்துறாங்க. எல்லா அரசியல் கட்சியிலிருந்து விட்டுட்டு வர்றாங்க, தலைவர்கள் வர்றாங்க, தொண்டர்கள் வர்றாங்க. அதனால நான் எப்பவுமே ரொம்ப கிளியருங்க, இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நம்மளால செய்ய முடியாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம வெளியே வந்து பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அதை கொண்டு போறோம். ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு வெரி பிக் பொலிட்டிக்கல் பார்ட்டியில எப்படி இந்த பிரச்சனை எடுக்க முடியுங்க, எப்படி நான் ஃபார்மிங் எடுக்க முடியும், எப்படி நான் வந்து ஒரு தனி மனிதனாக சின்ன லெவல்ல ஆர்கானிக் ஃபார்மிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நீங்க பாப்பீங்க நான் வீடியோல. அது ஒரு மூவ்மெண்டா, வீத லீடர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் மூவ்மெண்டா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஐஐடியோட லான்ச் பண்ணோம் அந்த ப்ரோக்ராம. ஒரு தனி மனிதனா ஒரு புஷ் கொடுக்குறோம், வாலண்டியர்ஸ் புஷ் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். பட் ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஒரு 90% ஆஃப் டைம் நான் டிஃபென்ஸ்லயே தான் இருக்கு. நாங்க செய்யறது கரெக்ட், எதிர்கட்சிகள் எங்களை பத்தி போய் சொல்றாங்க, நான் சொன்னது நியாயமா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். பட் அனலைஸ்ட் 90% ஆஃப் மை டைம், குறிப்பா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஃபெலோஷிப் போக 4 மாத காலம் அங்க இருந்த பொழுது நிறைய அரசியலை பத்தி யோசிச்சேன். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், எதுக்கு நம்ம பாலிடிக்ஸ் வந்த ரூட் காஸ் என்ன இருக்கு, எதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், குட் கவர்னன்ஸ் எப்படி வரும், நல்ல அரசியல் எங்கிருந்து நம்ம பார்க்க முடியும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லோருடைய அனுமதியோடு இங்க நானும் ஒரு தனி மனிதனாக உங்களோடு இணைந்து வீத லீடர்ஸ் நம்ம செய்யறோம். அந்த மாதிரி நிறைய நம்ம செய்யணும். ஃபியூச்சர் ஜெனரேஷன் இஸ் டயர் ரிஸ்க். 25 ஆண்டுகள் கழிச்சு என்னால என்ன 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்க இருந்ததுக்கும் இன்னைக்கும் நான் வித்தியாசமா பேசிட்டு இருக்கிறேன். சுற்றுச்சூழல், வெப்பம் எல்லாம் அதிகமாயிருச்சு. நம்ம ஆடு பாருங்க வத்துக்கிட்டு போகுது கேமராவை பார்த்து. அதனால இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம், நாம ஒரு இயக்கத்துல மெம்பரா we have come here for social change, we are change agents. அப்ப என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம ஒரு மேடை போடுறோம், நாம உறுப்பினர் சேர்க்கிறோம், யாரை பத்தி தப்பா பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்களே. நான் சமீபத்துல பார்த்தேன், யாரோ எங்கிட்ட கூட கேட்டாங்கன்னா இதை பத்தி உங்க பதில் என்ன, எனக்கு யாருன்னு கூட தெரியாது, அவங்க தன்னார்வர்கள், அவங்களாம் மேடை போட்டு பேசுறாங்க, சில பேர் தன்னுடைய புகைப்படங்களை போட்டு பேசுறாங்க. அதனால எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், let us be very clear why we are part of this people's movement. நாம பீப்புள் மூவ்மெண்ட் எதுக்காக நாம இருக்கோம், நமக்கு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், பாசிட்டிவ் சேஞ்ச் நமக்கு வரும். பிரசிடென்ட் எப்ப பேசணும், என்ன பேசணும் பேசுவோம், அவங்களுக்கு என்ன சொல்லணும் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கிட்டே போய் நம்ம சண்டை போட்டு எதிரி கட்சிகள் வேண்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி கிடையாது, நம்ம எதிர்கட்சி கிடையாது, நம்ம ரெண்டுமே. நாம இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கம், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்.